இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துரைக்கண்ண சார், நாம் இப்பொழுதைக்கு பார்த்துட்டு இருக்கிறது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அந்த தாவேக தலைவர் விஜயின் அந்த முதல் பதிவுக்கு வீடியோ பதிவுக்கு பிறகு இப்போது ஒரு வரியில நீதி வெல்லும் என்று விஜயின் அந்த ட்விட்டர் பதிவில் அவர் போட்டிருக்கிறாரு. இந்த தீர்ப்புக்கு பிறகு விஜயின் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியை நம்ம இதை பார்க்கலாமா சார்? இந்த நீதி வெல்லும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதன் மூலமாக கரூருக்கு அவர் மீண்டும் செல்வார், மீண்டும் பிரச்சார கூட்டங்களுக்கு அந்த பாதுகாப்பான இடங்களுக்கு அனுமதி கொடுப்பார். மேலும் இந்த கரூர் நெரிசல் சம்பவத்தில் ஒரு அநீதி நடந்திருக்கிறது என்பதால் நீதி வெல்லும் என்று அவர் கூறியிருக்கிறார் என்று அதை எடுத்துக்கலாம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க துரைக்கண்ணா சார்? இல்ல, நிச்சயமா. அதாவது தாவேக தரப்பில் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள், அங்கிருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், மற்ற அந்த கூட்டங்களில் பங்கேற்றவர் எல்லோரும் மத்தியிலுமே இந்த சந்தேக பார்வை இருக்கிறது. இது சதி செயலால் தான் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது, இந்த உயிரிழப்பு நிகழ்ந்தது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இப்போ முதலமைச்சர் அறிவித்த அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம், உயர் நீதிமன்றம் அனுமதித்த அந்த சிறப்பு விசாரணை குழு, இதை தாண்டி இப்போ இடைக்கால தீர்ப்பாக உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு சிறப்பு சிபிஐ விசாரணை, அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு, அங்க தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களை சேர்ந்த 2 IPS அதிகாரிகள் வரணும். மாதம் இவர்கள் அறிக்கை தர வேண்டும், சிபிஐ விசாரணை அறிக்கையை அந்த குழுவுல கொடுக்க வேண்டும். இந்த இடைக்கால தீர்ப்பு இருக்குல்ல, இதுவே அரசின் செயல்பாடுகளில் பொதுவெளி சந்தேகம் அதிகமாக இருக்கிறது என்பதின் தாக்கமாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். சரி, இதனுடைய இறுதி தீர்ப்பு எப்படி வருகிறதுங்கிறது நம்ம போக போக பார்த்துக்கலாம். சரி, எனக்கு என்னன்னா இந்த உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த அணுகுமுறை, அதை உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை மூலமா தான் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும். உள்ளூர் காவல்துறையினரோ உள்ளூர் அதிகாரிகளோ அவர்கள் விசாரிப்பதன் மூலமாக ஒரு நீதி கிடைக்காது என்கிற பார்வை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குதுங்கிறதா இந்த தீர்ப்புல நம்ம பாக்குறோம். அதைத்தான் விஜய் சுட்டி காட்டி இருக்கிறாரு. நீதி வெல்லும் சொல்லியிருக்காரு. அவருடைய நம்பிக்கை அது. சரி, இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக நிச்சயமாக மீண்டும் கரூருக்கு சென்று அவங்க கேட்டிருக்காங்க. அந்த 33 குடும்ப, இந்த 40-42 உயிர் பலி ஏற்பட்டிருக்குது, அந்த குடும்பங்களை எல்லாம் தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு நிதி உதவி வழங்கணும். 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்களையும் தனித்தனியாக சந்தித்து நாங்கள் வழங்கணும். இதற்கு எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். தமிழக காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆதவர்ஜனா சொல்லியிருக்கிறாரு. அப்ப மத்திய பாதுகாப்பு படையினுடைய ஆதரவோடு, அவர்களுடைய பாதுகாப்போடு இந்த நிதி வழங்கும் நிகழ்ச்சியை நடத்த போகிறார்களா? நீங்க மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அந்த மாவட்ட காவல்துறை எஸ்பி டிஎஸ்பி தலைமையில அவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு பணியில உரிய கடமை நிச்சயமாக இருக்கிறது. அவர்களை புறக்கணித்து விட்டு பண்ண முடியாது. அப்ப இதை ஒரு உரசல் போக்காக, மோதல் போக்காக கருதாமல் உரிய ஏற்பாடுகளை மாநில அரசும் மத்திய அரசும் செய்து அவர் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி வழங்கியதற்கு பிறகு தன்னுடைய அரசியல் பிரச்சார பயணத்தையும் மேற்கொள்வார்.